திருக்குறள். பொருட்பால் அரசியல் அதிகாரம் 42. கேள்வி. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செல்வங்களுள் எல்லாவற்றிலும் சிறந்த செல்வம் செவி வழி கேட்டறியும் கேள்விச் செல்வம் ஆகும். அச்செல்வமே செல்வங்களிலெல்லாம் முதன்மையானதாகும். செவிக்கு உணவில்லாத போழ்து சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். செவி வழியே பெறப்படும் கேட்டல் எனும் இனிய உணவு கிடைக்காத போது நம் வயிற்றுக்கும் சிறிது உணவு வழங்கப்படும். செவி உணவில் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து. செவிக்குரிய உணவாக கேள்வியை பெறுபவர் இப்பூமியில் வாழ்பவராயினும் வேள்வி தீயிலிட்ட அவி உணவை கொள்வோராகிய வானுலகத்து ஆன்றோர்க்கு நிகரெனக் கருதப்படுவார். கற்றிலன் ஆயினும் கேட்க அத்து ஒருவர்க்கு ஒட்கத்தின் ஊற்றாம் துணை. கல்லாதவர் ஆயினும் கற்றவர் கூறுவனவற்றை செவி கூர்ந்து கேட்டல் வேண்டும். அவ்வாறு கேட்டல் என்பது நடை தளர்ந்த ஒருவர்க்கு ஊன்றுகோல் போன்று துணையாக அமையும். இழுக்கல் உடையொழி ஊற்றுக்கோல் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல். அறிவுமிக்க ஒழுக்கமுடையோரின் அறிவுரைகள் வழுக்கும் நிலத்தில் நடப்பவருக்கு உதவும் ஊன்றுகோலைப் போல துன்பகாலத்தின் போது துணை செய்யும். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எத்தனை சிறியதே ஆயினும் நல்லனவற்றை கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்ட அளவிற்கு நிறைந்த பெருமையை தரும். பிழைத்து உணர்ந்தும் பேதைமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வியவர். அறிவு நுட்பம் பொதிந்த கேள்வியறிவு உடையவர்கள் தாம் கேட்டவற்றுள் தவறென்று உணர்ந்த பொருளை குறித்து ஒருபோதும் அறிவின்றி பேசமாட்டார்கள். கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. கேட்கும் திறனிருப்பினும் அறிவுமிக்க நல்லோர் உரையை கேட்க மறுக்கும் செவியானது கேட்பதற்கு இயலா செவிட்டுத் தன்மையதே ஆகும். நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கியவாயினர் ஆதல் அரிது. நுட்பம் பொருந்திய வகையிலான கேள்விஞானம் இல்லாதவர்கள் பணிவு மிக்க வகையில் பேசும் திறம் பெற்றவராதல் அரிது. செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். செவியின் வழியே கேட்டல் எனும் சுவையினை உணராது வாய் வழிச் சுவையே நுகரும் உணர்வுடையவர்கள் இவ்வுலகினின்று மறைந்தால் என்ன உயிரோடு வாழ்ந்தாலும் என்ன.